ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ-கேரியர் பிளஸ் கேட் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, RFID ரீடரோட யூசேஜ், மைக்ரோ கண்ட்ரோலர்ல எப்படி RFID ரீடரை இன்டர்ஃபேஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், RFID ரீடர்னா என்ன, எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல அந்த மாடியூல்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ RFID ரீடர் அப்படின்றதுல RFID டேக், RFID ரீடர் சொல்லுவோம். ஸோ RFID டேக் அப்படின்றது இதுதான். இந்த RFID டேக்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சிப்பு இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு மெமரி சிப்புன்னு சொல்லுவோம். அதுல டிஃபால்ட்டா ஒரு நம்பர் அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடியூல் வந்து இதுதான். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, நம்ம அந்த டேகை வந்துட்டு ரீடர் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125 கிலோஹெர்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஃப்ரீக்குவன்சி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மூலமாக நமக்கு வந்து டேக்ல இருக்கக்கூடிய அந்த கார்டுல இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நம்பர் அப்படின்றது ரிசீவ் ஆகும். ஸோ அந்த நம்பர் அப்படின்றத நம்ம கண்ட்ரோலர்ல ரீட் பண்ணி கண்ட்ரோலர்ல நம்மளோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கார்டுக்கு ஒரு நேமை பிரிண்ட் பண்ண வைக்கலாம், இல்லை நம்ம வந்து அந்த கார்டுக்கு ஒரு நம்பரை வந்து எனேபிள் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வைஸ் வந்து அந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டுக்கும், இப்போ எக்ஸாம்பிளாக இங்கே ஒரு கார்டு இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு நம்பர் அப்படின்றது ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு கார்டு இருக்குது, இந்த கார்டுக்கு ஒரு நம்பர் அப்படின்றது ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த RFID ரீடரை வச்சு நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியதான் அந்த RFID ரீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடியூல். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டோர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு கேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சஸ்க்கான ஒரு செக்யூரிட்டியாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டோர் வந்து ஒரு செக்யூர்டான பிளேஸில், செக்யூர்டான ரூமில் வந்து கேட் ஓப்பன் ஆகுறதுக்கு RFIDயோட ஆக்சஸ் இருந்தால் தான், அந்த எனேபிள் பண்ணுறதுக்கான கார்டு இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து டோர் ஓப்பன் ஆகுற மாதிரியோ இல்லை வந்து கேட் ஓப்பன் ஆகுற மாதிரியோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா RFID ரீடரை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த RFID ரீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு I2C மெத்தடில் வந்து கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த ரீடர்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதோட பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த RFID ரீடர் அப்படின்றதோட மாடியூலோட சப்ளை அப்படின்றது 3.3 வோல்டேஜ் சப்ளை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா, கிளாக், சிப் செலெக்ஷன், ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு பின் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது நமக்கான டேட்டா பின்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை ரீட் பண்ண முடியும். ஸோ நம்ம ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன் வைஸ் நம்ம வந்து அதுக்கான நேம் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட RFID ரீடரை வந்து கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இப்போ நம்ம இந்த கிட்ட ஆன் பண்ணி நம்ம எந்த மாதிரி வந்துட்டு இதில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 விதமான டேக் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இந்த 2 டேக்ல ஒரு டேக் அப்படின்றது வந்து ஆக்சஸ் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான டேகு, இன்னொரு டேக் வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் டேக். ஸோ அப்போ அந்த ஆக்சஸ் எனேபிள் பண்ணுற டேக் வந்து கார்டு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு LED வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அந்த LED வந்து ஆன் ஆகும். ஸோ நம்ம அப்ளிகேஷன் வைஸ் வந்து எல்இடிக்கு பதிலாக டோர் எனேபிள் பண்ணி ஒரு மோட்டரை ரன் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து கான்செப்ட் தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா LCD டிஸ்பிளே இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த LCD டிஸ்பிளே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டில் இருந்து என்ன மாதிரியான நம்பர் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது வியூ பண்ணுறதுக்காக LCD டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிட்ட வந்து ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா RFID ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு கார்டை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமிக்கிறேன். ஸோ அந்த கார்டை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனோன்னா அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கார்டில் வந்து LCDயில் வந்து பிரிண்ட் ஆகுது. இங்கே LED வந்து என்ன ஆகலை அப்படின்னா நமக்கு ஆன் ஆகலை. ஸோ அப்போ இந்த கார்டு அப்படின்றது அன்னோன் கார்டு.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து அதே கார்டை நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கார்டில் வந்து அந்த நம்பர் வந்து ரிசீவ் ஆன உடனே அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து அது அன்னோன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேற ஒரு கார்டை காமிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல இந்த கார்டை எனேபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த கார்டில் என்ன நேம் பிரிண்ட் பண்ணியிருக்குமோ அந்த நேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்இடி வந்து நமக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கில் கொடுத்துருந்தது. ஸோ அதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ திருப்பி அகைன் வந்து நான் வந்து அன்னோன் கார்டை காமிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப் ஆயிடும். அப்போ அந்த கார்டை எத்தனை டைம் நம்ம வந்து அந்த RFID ரீடர் மூலமா கார்டை ரீட் பண்ணாலும் நமக்கு வந்து சேம் அந்த நம்பர் தான் ரிசீவ் ஆகும். அந்த நம்பருக்கான ப்ரோக்ராமிங்ல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கோமோ ஸோ அதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனை வந்து பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்கு நான் வந்துட்டு இப்போ எல்இடி ஆன் பண்ணது மாதிரி நீங்கள் மோட்டார் அந்த மாதிரியான டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளிகேஷனை பொறுத்து வந்து அவுட்புட்டில் எனி அவுட்புட் டிவைசஸ் அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து RFID ரீடரை எப்படி கண்ட்ரோலரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.